வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை மாவட்டம் அன்னூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கற்களை கொண்டு தாக்கியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாயை கம்பத்தில் அடித்து கொன்றும் 4 பேரை கத்தியால் தாக்கியும் அராஜகம் செய்துள்ளார். போதை பழக்கத்தால் ஏற்பட்ட விளைவுகளின் விவரம் இதோ. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சொக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித் குமார். கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கடந்த புதன்கிழமை அன்று சொக்கம்பாளையம் பகுதியில் சுற்றித் திரிந்த ரஞ்சித் குமார் திடீர் என்று தெரு நாயை பிடித்து மின்கம்பத்தில் அடித்ததில் நாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அவரை கண்டித்த நிலையில் ஆத்திரமடைந்த ரஞ்சித் குமார் தன்னுடைய கையில் இருந்த கத்தியால் பொதுமக்களை தாக்க ஆரம்பித்தார். இதில் சொக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்த வேலுமணி, கவிதா, கார்த்திகா மற்றும் சின்னசாமி ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து ஆவேசத்துடன் சுற்றித் திரிந்த அவர் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த சகுந்தலா என்பவரை தாக்கி கீழே தள்ளியிருக்கிறார். பிறகு கீழே கிடந்த கல்லை எடுத்து சகுந்தலாவின் தலையில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதை பார்த்து கோபமடைந்த அந்த பொதுமக்கள் ரஞ்சித் குமாரை பிடித்து அடித்து கட்டி போட்டனர். பிறகு அன்னூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். கத்தியால் தாக்கியதில் காயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்த சகுந்தலாவின் உடல் கோவை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பப்பட்டது. சகுந்தலா கொலை செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து அந்த பொதுமக்கள் அங்கே கூடியதால் அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது. கைது செய்யப்பட்ட ரஞ்சித் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவரை சிகிச்சைக்காக மனநலம் காப்பகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் பெண்ணை கொலை செய்த சம்பவம் அன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.